தயாரிப்பாளர் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து நீ படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணிடுவேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். ஆனால் யாருமே ஒருபடியாக படம் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்களுக்காக சினிமாவுக்கு வந்தவங்களா இருந்தாங்க. நீங்கள் மட்டும் சினிமாவை நோக்கி வந்தவங்களா இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி இந்த திரையுலகத்துக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்கள் அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை நான் விரும்புகிறேன். என்னோட உங்களுக்கு 2 மகள்கள், நான் உள்ளே உட்காந்து பேசிட்டு இருந்தேன். எனக்கு 2 மகள்கள். இவங்க கிட்டத்தட்ட நம்ம சின்சியராக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிறோமோ இல்லையோ, மனைவிக்கு குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பாப்பா கேட்கும் அப்புறம் உங்களை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ். நீங்கள் நல்லா பண்ணுங்க தம்பி. இந்த ஃபோனை ஆஃப் பண்ணுங்க தம்பி. அப்புறம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது அந்த டைட்டில் டிசைன். அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காரு. 4th ஃப்ளோர் அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், 4th ஃப்ளோர், 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th ஃப்ளோர்ன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தெரியுது இந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லாரும் இந்த 4th ஃப்ளோர் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரியான ஜேர்னர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து ரொம்ப அழகாகவே அவங்க ஃபோட்டோகிராஃபியாகவும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லையும் சரி, ஷார்ட் டிவிஷன்லையும் சரி கொடுத்துருக்க விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் அடுத்த படம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டர்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எழுதின கவிஞர் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது. நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக எழுந்திரிச்சுங்க. நான் தான் கவிஞர் இல்லைங்க. கவிஞனுக்கு ஒரு திமிர் இருக்கணும்ல, அது இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்கு உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிசைன் பண்ணவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த எடிட்டர் யார் இங்கே இருக்காங்களா? சுதர்ஷன், ராம் சுதர்ஷன். அந்த இதுக்கிட்ட ஜெமினியில் இருப்பார் அவர். ஓகே ஓகே, சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டர். அண்டு ஆரி வந்து எனக்கு நண்பர், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் என் படத்தில் ஹீரோவாக நடித்தவர், அப்புறம் இப்போ நான் எடுத்த ஜேர்னியில் என்னோட ட்ராவல் பண்ணவர் நடித்தவர். அதை தாண்டி என்னோட உறவினர், அதை தாண்டி வந்து எங்கள் ஊருக்காரர், மதுரைக்காரரு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கம் இருக்குது. எங்கள் குடும்பத்தோடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அவரோட முயற்சி, அவருடைய ரொம்ப, அதாவது இங்கே வந்து பின்புலத்தில் ஆளை வச்சுக்கிட்டு வர்றவங்க நிறைய பேர். ஆனால் பின்புலத்தில் இல்லாமல் ஓடி வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அவனுக்கு இருக்க வேல்யூ தனிதான் என்னவா இருந்தாலும். ஏன்னா பின்புலத்தில் எங்கள் அப்பா டைரக்டரு, இல்லை எங்கள் அப்பா வந்து ரைட்டரு, இல்லை எங்கள் அப்பா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராமல் எனக்கு யாரையுமே சினிமாவில் தெரியாதுங்க, சினிமா தெரியும் அப்படின்னு வந்ததில் நான் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி தான் எங்களையே இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட வச்சிருக்கு. அப்படின்னா நாங்களாக போராடி, நாங்களாக ஜெயிச்சு, நாங்களாக அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யார் பின்னாடி சப்போர்ட் பண்ணி நீ போயிருன்னு எங்களுக்காக 10 படம் எடுக்கலை. ஒவ்வொரு படத்துக்கும் சுசீந்திரனுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கும் இதே மாதிரியான இப்படி வந்தவங்க பாருங்க, தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எங்களுடைய படங்கள் மூலமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆளாக நான் ஆரியை பார்க்குறேன். எனக்கு ஆரியை வந்து முதல் படம் நான் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது, அந்த படத்தில் டிவி சந்திரன் டைரக்டர், அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முகம் வேணும், ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃபில் நடிக்க வந்தவரை நான் கூப்பிட்டு, எனக்கு ஃபிசிக்கல் ட்ரெயினராக வாங்க, நான் ஒரு 72 கிலோ 76 கிலோவாக இருந்தேன். அப்போ அதை வந்து எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, எனக்கு 12-13 கிலோ குறைக்கணும் ஆறினேன். சார் 15 நாளில் 13 கிலோவா எப்படி குறைக்கிறதுன்னு. ஆனால் குறைச்சோம், தவம் மாதிரி குறைச்சோம். ஏன்னா அவர் என்னை வந்து சக்கையாக புழிஞ்சிருவார். ஸோ ஒரு ஒர்க்கில் உள்ள டெடிக்கேஷன் எனக்கு நான் அன்னைக்கு பார்த்தேன். ஸோ இந்த பையன் வந்து இந்த டைரக்டரை காக்கா பிடிச்சிக்கிட்டா பின்னாடியே இருக்கலாம், நாளைக்கு ஒரு படம் பண்ணிடலாம்னு நினைக்காம நம்ம நடிக்க தான் போனோம். ஆனால் ஒரு டைரக்டர் என்னை இதை மாற்றுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வேலையில் நான் சின்சியராக இருக்கணும்னு அதுக்காக சார்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் 13 கிலோ குறைச்சனாங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு யாருமே குறைக்க முடியாது, எப்படியுமே குறைக்க முடியாது. அது வந்து என்னன்னா, அந்த ஆட்டோகிராஃப் சக்சஸ்ல அது ஒரு பார்ட். அது அந்த படம் சக்சஸ் ஆகணுன்றதுக்காக நடந்த ஒரு அதிசயம்.
அன்னைக்கு நான் 65 கிலோ குறைஞ்சது, இன்னைக்கு நான் அதுக்கப்புறம் கூடவே இல்லை, அதே வெயிட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்க தான். அந்த டெடிகேஷன் என்னாச்சு, அவரை வந்து நான் ஆடும் கூத்து பண்ணும்போது, ஆடும் கூத்துல சரி ஆரியை அறிமுகப்படுத்தலாம். அவர் கூட டிவி சந்திரன் பெரிய டைரக்டர், அவர் மலையாளத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின பெரிய டைரக்டர். அவர் மீரா ஜாஸ்மினுக்குலாம் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த ஆடும் கூத்து படத்தை எடுத்தார். அப்புறம் பாதியில் அவங்க படம் முடியாமல் போகும்போது நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவர் அதில் வந்து நடிகரை அறிமுகப்படுத்தணும். ஆனால் அது ஒரு பெரிய வாய்ப்பை தேடி கொடுத்துடல, அது ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துடல. ஆரி நல்லா நடிச்சிருக்காரு, ஆரி வந்து நல்ல நடிகர்னு உடனே 10 பேர் தேடி போயிடல. அப்போ நமக்கு ஒரு தளர்ச்சியும், நமக்கு ஒரு தோல்வியை பற்றிய பயமும், நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் பற்றிய பயமும் வரும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி ஒவ்வொருத்தனும் வந்து தன் முதல் தோல்வியை ஒரு மனிதன் கடந்துட்டான்னா எத்தனை தோல்வியும் கடக்கிறதுக்கான கம்பீரம், தைரியம் அவனுக்கு வந்துடும். அந்த முதல் தோல்வியை கடந்தவன் தான் ஆரி. அந்த முதல் தோல்வியை கடந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் தளராமல் அடுத்து 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 அடுத்துன்னு பண்ணும் பொழுது இப்ப இந்த படத்துல பார்த்தா ஆக்சுவலி தனஞ்சயன் சார் சொன்னது ரொம்ப உண்மை. அவ்வளவு பெர்ஃபெக்டா உள்ளுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. ஸோ இது இன்னி தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்களை உருவாக்கும், நிறைய படங்களை கொண்டு வரும். தனியா நீங்க நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இன்னும் நிறைய உருவாக்கும் இந்த சினிமா. ஆனா நீங்க இந்த சினிமாவுக்கு உண்மையா இருங்க, அவ்வளவுதான். இந்த சினிமாவுக்கு உண்மையா இருந்தோம்னா போதும். ஸோ இதுதான் என்ன எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றது. மற்றபடி தனஞ்சயன் சார் சொன்னாரு, இது காலகாலமா கடந்த 20 வருஷமா நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறது தான். பாருங்க எல்லாரும் விட்டு ரெடியா இருக்காங்க, ஏதாவது ஒரு பால் விழுகும், இறை விழுகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறையை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா தனஞ்சயன் சார் சொன்னது வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, நிறைய தயாரிப்பாளர்களோட வலி, நிறைய தயாரிப்பாளர்களோட பிரச்சனை. ஒரு படத்தை ஆசைப்பட்டு எடுத்துடுறோம், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மக்களை அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுல நீங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கும்போது ராஜா சார் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்றேன்ல, அது காரணம் என்னன்னா ஏற்கனவே வந்த நிறைய தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கல் என்றப்போ அவங்க படுற வலியும் கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். நான் திருமணம்ன்ற ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணும்போது அந்த படம் பிரேக் ஈவன் ஆச்சு. இருந்தா கூட எனக்கு அந்த புது ப்ரொடியூசரை பயன்படுத்துறதுக்கு பயம் வருது. ஏன்னா அது அவர் உழைச்ச பணம், அவர் குடும்பம் ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிற பணம். அவர் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பணத்தை பிடுங்கி ஏதோ ஒரு தாகத்துல நம்ம ஒரு சினிமா ப்ரொடியூசர் கொண்டாந்து போடுற பணம். ஆனா அதை இங்க ஜெயிச்சு திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு வழி இருக்கான்னா இல்ல. அப்ப நாங்க மனசாட்சி அடகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ள கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமா தள்ளுறோம். அது யாரு பொழைக்கிறதுக்கு? இங்க இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போறது இல்லை. டெக்னீஷியன், சவுண்ட் இன்ஜினியர்ல இருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாரும் காசை கொடுத்தா தான் வேலை. ஆனா அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொடியூசர் திரும்ப வரும்ன்ற கனவுல கொண்டு வந்து போடும்போது எல்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு நன்றி சார் நன்றி சார் போயிடும். அந்த படத்தை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் தனியா நிக்கிறாரு. இதை எங்கே கொண்டு ரிலீஸ் பண்றது? எத்தனை ஷோ கொடுப்பாங்க, எத்தனை தியேட்டர் கொடுப்பாங்க, எப்ப சொல்லுவாங்க ஷோ இதுன்னு என்னமே தெரியாது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் நிறைய பேர் முண்டி அடிச்சு ஓடிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம டிராபிக்ல போற மாதிரி எல்லாரும் என்ன இவ்வளவு டிராபிக், என்ன இவ்வளவு டிராபிக் நம்ம கேட்போம் போகும்போது. ஆனா நம்மளும் அந்த டிராபிக்ல ஒரு ஆளா இருக்கும். அது மாதிரி தான் சினிமா தயாரிப்பு இன்னைக்கு டிராபிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க மாதிரி எங்க போய் எந்த சிக்னல் என்னன்னு எப்படி திரும்பி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம்ன்றத தெரியாத ஒரு புதிர் இருக்கும்போது இந்த புதிர் விடுவிக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, எல்லாரும் பிழைக்கணும்ன்ற ஒரு நல்ல சிந்தனை எல்லாருக்கும் வேணும். அதை வந்து தயாரிப்பாளர்கள் ஒன்றுபடுத்த முடியலையா, தயாரிப்பாளர் சங்கம் அதை முயற்சி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்தவொன்னே ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை கட்டி 1 லட்ச ரூபாய் எவ்வளோ சார், 1 லட்ச ரூபா கட்டி மெம்பர்ஷிப் போடுறோம். என்ன கேரண்டி? நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபா கட்டணும்? இந்த 1 லட்ச ரூபா கட்டினால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தானே, என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியாக தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும் தானே ஒரு நான் கேட்குற கேள்வி. எனக்கு நீங்கள் கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. எல்லாரும் கூட்டம் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் பாதுகாப்பாக ஒன்றை வச்சு அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர்னு உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் இதை சிரத்தையோட அடுத்து எந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்? சரி, தயாரிப்பாளர்கள் சொன்னால் தியேட்டருக்காரங்க கேட்கல, தியேட்டருக்காரங்க அவங்களோட லாபத்தையும் அவங்களோட வருமானத்தையும் அவங்களுக்கு தியேட்டர் டெய்லி ஃபில் ஆகுன்றதை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய இது ஒரு நல்ல படம், இதை திரையிட்டுருவோம், இதுக்கு 1 வாரம் டைம் கொடுப்போம்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடியெல்லாம் ஃபிக்ஸட் ஹையர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. 1 வாரத்துக்கு தியேட்டரை நான் வாடகைக்கு எடுத்துட்டு என் படத்தை ஓட்டிக்கலாம். 1 வாரத்துக்கு அப்புறம் ஹோல்ட் ஓவர் விழுதலைன்னா அவன் தூக்கிடலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 70-30, 65-55 வந்ததுக்கு அப்புறம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறது, தயாரிப்பு லாபம் சம்பாதிக்க மட்டும் பார்க்குறீங்க. யார் சம்பாதிக்கிறீங்க?
மெயினாக இருக்கிற ஒரு 10 ப்ரொடியூசர், 10 நடிகர்கள், 10 டைரக்டர்ஸ் பண்ணுற படங்கள் மட்டும்தான் ஓடுது. சின்ன பிள்ளை தெரியாமலே கை தட்டுது. நீங்களாம் தட்ட மாட்டீங்க, ஏன்னா நடிகர்கள் நமக்கு நாளைக்கு வேணும். அப்போ அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் கிடைக்குது அப்படின்னா, அப்போ சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மளை பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபராக போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டா நாங்கள் படம் வாங்குறது இல்லை, இனிமேல் நீங்கள் தியேட்டரில் ஓட்டிட்டு கொடுங்க. அப்பா தியேட்டரை ஓட்டில் இருந்தால் அப்போ உங்ககிட்ட வர்றோம், நீ வாங்க மாட்டேன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ இங்கே ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்தை வேலை பார்த்தவங்க வரி கட்டியிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவுக்கு வரி கட்டியிருப்பாரு, இந்த வரி ஒரு அரசாங்கத்துக்கு போகுது. அரசாங்கத்தில் சிறு தயாரிப்பாளர் இருந்து பயன்படுது அப்படின்றப்போ அந்த சிறு தயாரிப்பாளர் வெளியே வந்து பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அது அரசாங்கத்தின் கடமை. வரி வாங்குறதுக்கு நீங்க கட்டாயப்படுத்துறீங்கன்னா அப்ப நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்க, அது உங்கள் கடமை. அப்ப அந்த இடத்துக்கு நீங்க கூப்பிட்டு பேசுங்க. சிறுத்தை நீங்க தான் தியேட்டர் கூட வச்சிருக்கீங்க, உங்க கண்ட்ரோல்ல நிறைய பேர் வந்து அந்த ஒரு 10 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க தியேட்டர்ஸை. அப்ப நாங்க சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி, அவர் நம்ம ஊர்ல வந்து டப்பிங் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் படங்கள் வரும்பொழுது தமிழ் படங்கள் காணாமல் போகிற வாய்ப்பு உருவாச்சு. எல்லாரும் வந்து ஜாக்கி சான் தமிழ் பேசுறத பார்க்க ஆரம்பிச்சோம். அப்ப எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்டார், எந்த திரையரங்கங்களும் கண்டிப்பாக 90 நாட்கள் தமிழ் படம் போட வேண்டும், அப்படி போடலாம் லைசன்ஸ் ரத்துனார். அதுதான் இன்னைக்கு சிறு திரைப்படங்களுக்கு 3 மாசம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாசம் இருந்தாலும் பரவாயில்ல, 9 மாசம் நீங்க பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க, 3 மாசம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டர் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராம இருந்தா 700 தியேட்டர் இருக்கும்போது 100 தியேட்டர் 150 தியேட்டர் பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாசம்னா நான் ஒரு மாசம் 4024, 3 மாசம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க. அப்ப இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்ப இந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நான் ஆவேன். ஆனா என் கூட்டமா போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையா அது மாறும். அப்ப அவங்க ஒரு வாரம் போட்டுக்குங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரத்துக்கு நீங்க கூலி கட்டுங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்லை, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை, தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கும் தெரியாம தனஞ்சனி சாருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனா யார் போய் பேசுறது? அப்ப நான் பகச்சுக்கிறோம்ன்ற பயம் எதுக்கு? நான் ஏன் ஊர்ல நான் பிழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்குன்னு என் வரியை பூரா கட்டிவிட்டு நான் பிழைக்கிறதுக்கு முன்னவன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்க கூடாது. நான் இங்க இதை பேசுறது கூட இது எப்பவாவது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அதுல விழுகும். அரசாங்கம் என்ன பண்ணும்? தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு சேரன் படி பேசினாராமே, அது என்ன கருத்து, வாங்க உட்காந்து பேசணும் கூப்பிட்டுச்சுன்னா நான் இந்த மேடையில் என்னை கலந்துகிட்டதுக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த படம் பண்ணி இந்த நம்பிக்கையோட வந்திருக்கு. அடுத்து அவர்கிட்ட வச்ச ஒரு கேள்வி, ஆரிய நம்பி எதுக்கு இவ்வளவு காசு போட்டு படம் எடுக்கிறீங்க? அவர் வந்து பிக் பாஸ் போயிருக்காரு, அவர் ஆல்ரெடி படம் பண்ணி அவர் பல வருஷம் ஆச்சு. அவர் தேட்டருக்கு வந்து அவருக்கு என்ன பிசினஸ் இருக்கு, இப்போ என்ன பெரிய குறை, நான் மண்டை குழம்பு போய் தர்றாங்க எனக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியல, எனக்குமே தெரியல. அதாவது ஓடலைன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம், ஓடினா ஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்லலாம். ரெண்டுமே சொல்ல முடியாத ஒரு நம்பர் இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட அவர் வந்து பேசியிருந்தாரு. அவர் சொன்ன விஷயம், சார் இந்த பக்கம் மைனஸ்லையும் இல்லை, இந்த பக்கம் பிளஸ்லையும் இல்லை, நான் சேஃபா இருங்க சார். ஏன்னா 0க்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் வேணா போடலாம் சார், ஆனால் மைனஸ்ல போயிட்டா திருப்பி எடுத்துட்டு வர்றது கஷ்டம் சார். யாருக்கும் அறிமுகம் இல்லாத ஒரு முகத்தை நான் எடுத்துட்டு வரல. ஆனா இந்த படம் மூலியமாக நான் எப்படி நீங்க நெடுஞ்சாலை ஒரு படம் பெரிய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு, எப்படி மாயா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு, அப்புறம் நாகேஸ்வரிங்க ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குதோ, இன்றைக்கு வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க, பிசினஸ் உள்ள ஹீரோக்கள். அவர் சொன்ன விஷயம், அவர்கிட்ட சொன்ன விஷயம், வெற்றி அடைஞ்ச ஹீரோக்கள் பல பேர் இருக்காங்க. இன்னொன்னு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகரக்கூடிய ஹீரோக்கள் இருக்காங்க. இந்த 2 பேருக்கு இடையில போராடக்கூடிய பல நல்ல ஹீரோக்கள் இந்த சினிமாவில் இருக்காங்க சார். அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இங்க யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுத்துதான் சார் எல்லாருக்கும் நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு இவ்வளவு புரிதல் இருக்குன்னு எனக்குமே தெரியல சார். ரஜினியை ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது யாருக்கும் தெரியாதுல்ல சார். இன்னைக்கு நமக்கு ரஜினி சார், இன்னைக்கு விஜய் சார், இன்னைக்கு அஜித் சார்,
யார் எப்ப மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது சார். ஒரு படம் தான் அவங்க வாழ்க்கையை மாத்திருக்கு சார். காந்தாராங்கிற ஒரு படம் கன்னடத்துல இருந்து இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோ நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல சார். ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது தெரியாது. எந்த நம்பிக்கையில் அவங்க 30 கோடி போட்டு காசு எடுத்தாங்க, அந்த நம்பிக்கை ஏன் சார் நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை அதே லவ் டுடே படமா இருக்கட்டும் இவர் சொன்ன உதாரணம் சொன்னது. அப்போ யாரையோ நம்பி யாரையோ காசு போட்டாதான் சார் இந்த படம் ஜெயிக்க முடியும். அப்படி யாரையோ நம்பி போடுறதுக்கு நான் உங்களை நம்பி காசு போட்டேன் சார். கட்டாயம் இந்த படம் எனக்கு கரை சேர்க்கும் சார். அதனால நான் கவலைப்படலை சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிற ரிலீஸ்ல இருக்கக்கூடிய சிரமங்கள், அவர் எஃப்எம்எஸ் பிசினஸ் இதெல்லாம் பேசும்போது நிறைய சிக்கல்களை தாண்டி எனக்கு தெரிஞ்சு வடிவேல் சொல்ற டைலாக் மாதிரி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசரா மாறிட்டாரு. குனிகிறாரு, அடி இந்த பக்கம் அடிங்கடா அந்த பக்கம் அடிங்கடா இப்படி கேட்குறீங்களா அப்படின்னு டைரக்டாரு. ஸோ ஏன்னா அவருக்கு இங்கே தெரியல, முன்னாடி சொல்லும் போது அதுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சார். ஒரு இடத்துல பிஸ்னஸ் பேசும்போது கரெக்டாக ஒரு கைட்லைனை போலன்னா சுற்றிடும் சார் அப்படிங்கும்போது இப்போ அவர் நிறைய பேர் சுத்தல வர்றாங்க. இப்போ கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டு அவரை எல்லாத்தையும் சுத்தல வர்றாரு. இவ்வளோதானே படம், வாங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால 27 ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட அதான் சொன்னாரு. இல்லை சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்து 2 மாசம் நமக்கு லீவு இல்லை சார், எக்ஸாம் வருது, நிறைய பணம் போட்டிருக்கு சார், பண்ணிட்டோம், ஜனநாயகம் தள்ளி போயிடுச்சு சார், இந்த கேப்பை ஃபில் பண்றோமோ இல்லையா சார், நாம தேட்டரை ஃபில் பண்ணுவோம் சார்ன்னு சொன்னார். கேப்பை ஃபில் பண்றதுக்கு நிறைய படம் வரலாம் சார், தேட்டரை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம் சார் அப்படிங்கிற ஒரு நல்ல முயற்சியோட இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஆதங்கம் கோபம் இதெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி என்ன விஷயம்னா, எங்கோ ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு நகருவாங்க. இல்லைன்னா அந்த வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் நம்ம நன்றி உள்ள இதா இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட தயாரிப்பாளருக்கு நான் நன்றி உள்ள ஆளா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உதவி இந்த படம் பண்ணோம், ஜெயிக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா நான் 5 கோடி ரூபா போட்டு நீங்க படத்தை பண்றவருக்கு நான் கொடுத்த இந்த சின்ன காசு ஒன்றும் பெரிய காசு கிடையாது. ஆனா நான் காசு கொடுக்குறேன்னு இது ஏன் படத்துக்கு காசு கொடுக்கல, இது நம்ம படம். நாங்க சார் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இடத்துக்கு நான் இந்த படத்தை நம்பலைன்னா அப்ப யாரும் நம்புவா? எனக்கு ஒரே கேள்விதான் இருந்தது. நானே இந்த படத்தை நம்பல அப்படின்னா நானே போவேன். அப்ப இந்த சுயநலமா ஒரு இடத்துல இருக்கும்போது என் சம்பளம் எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வாங்கிட்டு போறேன்னு இல்லாம நாம எல்லாம் ஒரு இடத்துல நின்று இந்த படம் பண்ணுங்கிற முடிவோட வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரே விஷயம் சார், இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு இது சினிமா வரும்போது சொன்னாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மூஞ்சியை நம்ம ஒரு இடத்துக்கு போராடி வர வேண்டியது இது எல்லாருக்கும் நடக்க வச்சு. ஆனா இப்ப சொன்ன விஷயம் சார், அவர் பிக் பாஸ்க்கு வந்தாரு, 16 கோடி ஓட்டு போட்டாங்க, அவருக்கு எந்த மக்கள் தியேட்டருக்கு ஓப்பனிங் வரும் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்குறாங்க சார் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான். இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயமா நான் பதில் சொல்றேன். நான் பிக் பாஸ்குள்ள போகும்போது எனக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. நான் சினிமாவுக்கு வந்த காலத்துல இருந்து என் பாக்கெட்ல எவ்வளோ இருக்கோ 10 ரூபாய் இருக்குன்னா என் குடும்பத்துக்கான தேவை போக 1 ரூபாயோ 4 நாளோ செலவு பண்ண அந்த மக்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் செலவு பண்ணுங்கிற என்னோட எண்ணங்கள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறல. கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த சமூகத்துக்கு செய்வோம்னு நினைக்கல. அன்னைக்கு காசு இல்லாத போதும் போராட்டத்தில் போய் உட்கார்ந்தோம், சமூகத்துக்கு வேலை செஞ்சோம். அப்போ இன்னைக்கு நம்ம உள்ள போகும்போது எனக்கு அன்னைக்கு நான் என்னுடைய வேலையை நான் செய்யறேன், அது சரியா இருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லையா எதை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லுங்க, திருத்திக்கிறோம், அவ்வளவுதான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதனால எல்லாருமே பிறக்கும் போது இங்க யாரும் ஸ்டாரா வந்தெல்லாம் பிறக்கிறது இல்லை. இங்க ஸ்டார்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். இதை முதல்ல நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்களும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான், அவரும் ஸ்டார் தான். நாளைக்கு நான் அடுத்த படம் பண்றேன், எனக்கு மாரி சார் உட்காந்துருக்காரு, என்னுடைய கேமராமேன் உட்காந்துருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஹமரா உட்காந்துருக்காரு, பாண்டியன் உட்காந்துருக்காங்க. தேர் நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ், அடுத்த ஜெனரேஷனுக்கான ஸ்டார்ஸ் தான் அவங்க எல்லாருமே. அப்போ எங்கோ ஒரு இடத்துல யாரோ நம்பிக்கையாக கொடுக்குற வாய்ப்பு தான் ஒரு மனிதன் இங்க மாத்துது. அப்போ அவங்க எல்லாருக்கும் இந்த படமாக மொழியுமாக நான் சொல்லுகிற ஒரே வாய்ப்பு, என்னை நோக்கி எரிந்த கற்களை எல்லாம் ஒரு பூக்கற்களாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு நல்ல படம் கொடுக்கணுங்கிற பொறுப்புணர்ச்சி அதை கொடுக்குதே தவிர இந்த கோபமே கிடையாது. நல்ல படம் கொடுத்து எடுத்துட்டு வரேன், வாங்க போராடுவோம், மக்களை நோக்கி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கான என்ன முயற்சியோ அதை பண்ணிருக்கோம். அதுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க, அடுத்த படம் திருத்திக்கிறோம், இவ்வளவுதான். அது சரியா இருந்தா நீங்க தயவு செஞ்சு எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் ஜெயிச்சானா எங்களை மாதிரி 100 பேருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அது பிரஜனுக்கு எல்லாருக்குமே நிறைய வாய்ப்பு கொடுப்பாரு. ஸோ தேங்க்ஸ் டு பிரஜன். இங்க வந்த ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். சூர்யா, கார்த்தி, மேக்கப் மேன், முடிவா கூகார்த்தியோட வரிகள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா அந்த பாடல் கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப வருத்தம் படுது. லவ் சாங் இன்னும் கொஞ்சம் கிராண்டா விஷுவல் பண்ணான்னு அவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருமே ஃபீல் பண்றாரு, இது கொஞ்சம் அப்படி எடுத்துருக்காங்க சார், சாட்டை செம்மையா இருக்குன்னு சொல்லி.
மேம் சொன்னாங்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த படத்துக்கு எனக்கு பாட்டு 2 பாட்டு எழுதியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும்போது தொடர்ச்சியாக நாங்கள் வேலை செய்வோம். இந்த சினிமா நல்ல கவிஞர்களை கொண்டாடிய ஒரு சினிமா. நாளைக்கு நீங்க கண்ணதாசன் மாதிரி, வாலியா மாதிரி நிறைய நல்ல நல்ல பாடல்களை கொடுக்கக்கூடிய ஒரு கவிஞராக நீங்க வரணும்னு கட்டாயம் வாழ்த்துறேன். அப்புறம் தரன், எனக்கு நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க தரன். மாலை பொழுது மாதத்துக்கு அப்புறம் அப்பா பொண்ணுக்கு ஒரு சாங், என் பொண்ணு வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு பயங்கர ஃபீலிங்ஸ். நீ என்னப்பா அந்த பொண்ணெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க, என்ன எப்படி கொஞ்சலான்ட்டு. இப்போ வேற பாட்டை போட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூட அனுப்பிச்சிட்டா, அந்த பொண்ணை தூக்கி சுத்துற என்ன பாக்குறா ஒரு மாதிரியா அப்பா அப்படிங்கிறா. ஸோ அதனால அந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப, நான் சொன்னேன் திருப்பி அதே மாதிரி உன்னை ஷூட் பண்றேன், உன்னை அது மாதிரி எடுத்து நான் கொஞ்ச நேரம் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். வேணாமா வெக்கத்தை. ஸோ அதனால அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த பாட்டு பார்த்துட்டு பொசசிவ் ஆயிடுச்சு. மகள்களை பெற்ற அப்பாக்கள் எல்லாரும் காலங்காலமாக கொண்டாடக்கூடிய ஒரு பாடலை கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்னோட பெரிய நன்றி. ஏன்னா உலகாதிங்கிற வார்த்தையை கேட்காம ஒவ்வொரு தகப்பனும் கடந்து போக முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பாடல். அந்த சிங்கர்ஸ் வந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஒளிப்பதிவாளர் லக்ஷ்மண், நாங்கெல்லாம் புரிஞ்சிருக்கோம் அவரை, அவரும் வச்சு செஞ்சிருக்கோம் அவரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக்கு. அப்புறம் டேஞ்சர் மணி ஃபைட் வந்து ரொம்ப அந்த இன்ட்ரோ பிளாக் ஃபைட் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நாங்கள் பண்ண ஒரு ஃபைட்டு. குறிப்பாக ஒரு 4-5 நாள் நாங்கள் ட்ரிகர்ஸ் எல்லாம் பண்ணி அதை ரெக்கி பண்ணி எடுத்த ஒரு ஃபைட் வந்து கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டாக வந்திருக்கு. ஏன்னா 2-3 படம் தொடர்ச்சியாக வேலை பார்த்துருக்கோம். அதில் தான் எனக்கு காலில் முடிஞ்சிருச்சுன்னாரு. நான் அந்த பார்க்கூர்லாம் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய சாணி போட்டிருந்தாங்க. ஓடி வந்து ஜம்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம தான் கொஞ்சம் ஆர்வக்கோளராச்சே. இல்லை அது வரேன் துரத்தி தானே போனால் நான் கொஞ்சம் லென்த் எடுத்துக்கலாம்னு எடுத்தேன். அங்கே கல் இருந்தது, நம்ம அதை பார்க்கல. ஷூவில் ஏறி அடித்தோன்னா அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிச்சு. அதோட ஒரு 6 மாதம் பிரச்சனை. அங்கே போனோடனே மாத்தமலை ஷோக்கு தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏண்டா ஷோ போயிட்டு ஒரு காலை பார்த்துட்டு வர மாட்டியா, ஏன்னா அங்கே உட்காந்துட்டு ஷோ உட்காந்து நிறைய அந்த இடையில பார்த்தீங்கன்னா உட்காந்து ஷோ பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த ஃபைட்டெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்து கொடுத்துருக்காரு. எல்லாமே நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்த்தி வந்து இந்த படத்தில் இதுக்கப்புறம் நிறைய படம் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. கார்த்தி ரெடியாக இருந்துக்கங்க, உங்கள் டேட்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. நடிப்பை நான் இன்னும் நிறைய கற்றுக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி செய்கிற மனிதர்கள் வளர்ந்தாதான் நிறைய பேருக்கு நம்ம சம்பாதிச்சா நிறைய பேர் செய்ய முடியும். அதனால அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் முகத்துக்கும் உங்கள் நடிப்புக்கும் ஒரு ஃபீல் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒன்று இருக்கும்ல, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில். அதனால அது நல்லபடியாக இந்த போராடி உங்ககிட்ட வாங்கிட்டாரு எல்லாத்தையும். அடுத்த படத்துக்கு அந்த போராட்டத்தை குறைச்சிட்டு நீங்களாவே இயல்பாக நடிக்கிற இப்போ தயாராகிட்டீங்கன்னா சீசன் நடிகர் ஆகிடுவீங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் பாய்ஸ், இந்த படத்தில் யூடியூபர் பாய்ஸ் கேங் இருக்கு. ஸோ எல்லாருமே இன்ஃப்ளூயன்சஸ். அவங்க வந்து விஜய் ஆகிட்டான், ஒருத்தர் வந்து பிளாகர் ஆகிட்டாங்க, எல்லாரும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டீம் யுனைட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. வாங்கடா எல்லாரும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னேன். ஒரு ஆள் வரல, 2 ஆள் வரல, நாங்கள் வரமாட்டோம் சொல்லிட்டாங்க. அது எல்லாம் வந்ததுக்கு இங்கே இந்த இல்லை சார் எங்கள் டீம் வந்தால் தான் நாங்கள் ஃபோட்டோக்கே வருவோம்னு சொல்லிட்டு அந்த டீம் மெயின் கேட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய உழைப்பும் ஒரு முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது. முக்கியமாக அந்த குழந்தை சில ஆர்டரு இது தயவு செஞ்சு ஒரு பெரிய கைதட்டு கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் தூக்கம் முழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த குழந்தை வந்து அத்தனை நாள் தூக்கம் முழிச்சு எந்திரிச்சவொடனே வந்து டம்முன்னு அடிச்சுங்க ஃபீல் பண்ணுடா, கொஞ்சம் அழுடா, கொஞ்சம் சோகமாயிடுறா. ஏன்னா அது வந்து பேச முடியாத குழந்தை, அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுவேன். அது வந்து சீசன் ஆயிடுச்சு. நாங்கள் எதாவது கூப்பிட்டு பண்ணணும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அது சீசன் அது ரியாக்ஷன்லேயே ஆயிடுச்சு. ஸோ பல்லு விழுந்துருச்சு. அதாவது வளர்றதுக்குள்ள படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். பல்லு விழுதுன்னு சொல்லிட்டு 27ஆம் ரிலீஸ் பண்ணுறோம். ரொம்ப நன்றி, நல்லா பண்ணியிருக்கேன். அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்னோட பெரிய நன்றி. எந்த வித இடைஞ்சல் கொடுக்காம, எந்த வித டார்ச்சரும் வழக்கமான ஹீரோயின் நம்மாக்கள் டார்ச்சர் மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக கூட இருந்து நல்லபடியாக முடிங்க சார்ன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க. தேங்க்ஸ் சொல்லும் வாங்க. ஸோ எல்லாரும் வந்து இருந்து இந்த படத்துக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு நன்றி. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு கோரிக்கை இதுதான். நீங்கள் ரொம்ப வருஷமாக என்னை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நல்லது கெட்டது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கீங்க. இது என்னுடைய பட விழாவாக இல்லாமல் இது நம்முடைய பட விழாவாக, உங்கள் குடும்ப விழாவாக இது இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நான் நிறைய விழாக்களுக்கு வந்து பேசிட்டு போயிருக்கேன். என்னுடைய விழாவில் நான் பேசுகிற நேரமாக இதில் இருப்பதில் நான் வைக்கக்கூடிய உங்கள் கோரிக்கை, இந்த படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்க.
அவ்வளோதான். நான் ஒரே சொல்லு, இந்த படம் நல்லா இருந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கொண்டு போய் சேருங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ட்விட்டும் ஒவ்வொரு செய்தியும் தான் இப்படிப்பட்ட தயாரிப்பாளரை கொண்டாடும். ஏன்னா இதுக்கு பெரிய கூட்டு வந்து இங்கே நாங்கள் பிரம்மாண்டமாக பண்ண முடியாது. அவர் பிரம்மாண்டமாக படத்தை செலவு பண்ணிட்டாரு. ப்ரமோஷனுக்கும் எங்களால் என்ன சக்திக்கு உட்பட்டதோ அவர் பெஸ்ட்டாக செய்ய முயற்சி பண்ணுறாரு. ஸோ ஊடக நண்பர்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளியின் வெளிச்சத்தில் தான் இந்த படத்தின் வெற்றி இருக்கிறது. ஸோ இந்த படத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். அடுத்தது எலெக்ஷனில் ஓட்டு போட போகிற மக்கள்கிட்ட இந்த படத்தை ஒப்படைச்சிட்டேன். ஸோ யாரை ஜெயிக்க வைக்கணுங்கிறத அவங்க முடிவு பண்ணட்டும். 27ஆம் தேதி என்னுடைய முடிவு என்னன்னு எனக்கு தெரியும். எலெக்ஷனில் யார் ஜெயிக்க போகிறாங்க முடியும், மக்கள் முடிவு மாட்டோம். நன்றி, வணக்கம். இந்த எல்லாரும் ஒரு மாதிரி பரபரப்பாக பேசிட்டே இருந்தாங்க. இதை வந்து நான் ஒரு நன்றி சொல்ல மேடையாக தான் எடுத்துக்கணும். அதை விட ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே ஒருத்தர் நின்றுட்டு தர எங்க ஜெய் 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 தானே சார், ஜெயகாந்தன் அது பின்னாடி வந்துட்டார். டிஆர் சார் பேசும்போது கூல் சுரேஷ் பின்னாடி இருந்து கைத்தட்டுறாங்க. கைத்தட்டு அங்கேருந்தான் வருது எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுந்தர் சார், அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என் கூட இருந்த கார்த்திக் துரை அண்ணா, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு வந்து அவர் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் ராஜா சார், ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அவர் கூட இருக்கும்போது. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, நான் அவங்க சொன்னாங்கல்ல பேசினாலே சிரிப்பு வரணும், அந்த மாதிரி அவரும் கூட இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங்கே இருக்கும். என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சந்தோஷமாக எல்லாரையும் பார்த்துக்கிட்டாரு. எப்படி ஆர்யா அண்ணா வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டோ, அந்த மாதிரி வந்து எங்கள் ப்ரொடியூசர் வந்து மூவிங் ஃபார்வர்ட். என்னென்ன இருந்தாலும் பரவாயில்ல, போப்பா பண்ணுருவோப்பா, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணார். இந்த இடத்துல வந்து இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 படம் நடிச்சிருப்பேன். ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு லக்ஷ்மண் சார், என்னோட ஃபஸ்ட்டு டைரக்டர். அவர் அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு இங்கே நிற்கவே முடியாது. ஸோ அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அந்த விதைன்னு சொல்லுவாங்களே, அதை கரெக்டாக வந்து அவர் தான் வச்சது. ஸோ அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப நன்றி. அதே மாதிரி டேஞ்சர் மணி அண்ணா, நான் வந்து வடபழனி உள்ளே வந்து எங்கே போகிறது என்னென்னு தெரியாத போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறப்பா அப்படின்னாரு. என்னது ஹெல்ப் பண்ணுறீங்களா, என்ன புதுசாக இருக்குது நம்ம லைஃப்பில் அப்படின்னு ஒவ்வொரு ஆஃபீஸ் அட்ரஸாக கொடுத்து என்னை வந்து எல்லா இடத்துக்கும் போய் அவரே கூட வந்து இந்த பையன் நல்லா பண்ணுவாங்க, இவனுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ நாங்கள் எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கிறது வந்து இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரியண்ணா, உங்கள் கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷம்னா. உண்மையுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அந்த ஒர்க் அவுட்டை தவிர. அதையும் வந்து அடுத்த படத்தில் கற்றுக்கிறேன். பிரஜன் அண்ணா, உங்கள் கூட நடிச்சிருக்கேன் நிறைய. நானும் பிரஜன் அண்ணாவும் 23 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் நடித்தோம். அது பண்ணும்போது பிரஜன் அண்ணா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாருன்னு தெரியும். திடீர்னு ஓடி போய் டான்ஸ் ஆடுவார். என்ன ஒரு டான்ஸ் ஆடிருக்காரு, திடீர்னு ஃபைட் பண்ணார். சூப்பராக வந்து அந்த 23 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த படத்தை சூப்பராக நடித்தார். இன்னும் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போகணும், பெரிய லெவலில் நீங்கள் வரணும்னு. சூர்யாண்ணா நன்றிண்ணே. நீங்களும் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க. இந்த படத்தில் நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸு நடித்தாங்க. ஸோ இங்கே இடம் இல்லாதனால அவங்களாம் அங்கே நிற்கிறாங்க. அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் பாலா, அப்புறம் பிரதீப், எல்லாரும் கொஞ்சம் வாங்கலேன். தேவா, விபிதா, ஜெய் வாங்க ப்ரோ, வாங்க. என்னன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா வீட்டில் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இன்னைக்கு எங்கள் ஆடியோ லான்ச் நடக்குது, நாங்களாம் போய் சூப்பராக இருக்க போறோம். இங்கே ஸ்டேஜில் இடம் இருந்தால் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்த 4th ஃப்ளோர் குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. எல்லாரும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சேரன் சார் கிளம்பிட்டாங்களா? அவர் பேசுறதெல்லாம் வந்து கேட்கும்போது ஐயோ நம்ம என்ன, அவர் சூப்பராக ஒரு விஷயம் சொன்னார். ஸோ அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணி சினிமா நல்லா இருக்கணும், அப்போ தான் நான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ சினிமா ஜெயிக்கணும். தேங்க்யூ.